நண்பர்களே, இன்னைக்கு உங்கள சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த தளத்துக்கு நீங்க வந்ததுக்கு நன்றி. உங்களுக்காக ஆண்டவர் நெறைய விஷயங்கள வச்சிருக்கிறாருன்றத உங்ககிட்ட பகிர்ந்துக்க நான் விரும்புறேன். இன்னைக்கு உங்க கூட நான் பேச வேண்டிய விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி, சில விஷயங்கள சொல்லிக்க விரும்புறேன். நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட Instagram, Facebook, YouTube மூலமா என்ன ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகள நீங்க பெறலாம். தினமும் என்னோட பாட்காஸ்ட் நீங்க கேட்கலாம். ஆண்டவரோட கிருபையில அதெல்லாம் நல்ல கிரியை செய்து வர்றத நான் பார்க்கிறேன். நீங்களும் அத தினமும் கேளுங்க. நிச்சயமா அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும்னு என்னால சொல்ல முடியும். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லயும் இதெல்லாமே இருக்கும். நிறைய மக்கள் வாழ்க்கையில தீர்மானம் எடுக்க முயற்சி செஞ்சிட்டு இருக்காங்க. நீங்களும் கூட உங்க வாழ்க்கையில தீர்மானம் எடுக்கக்கூடிய ஒரு புள்ளியில இருக்கலாம். ஜான், எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அடுத்த அடி என்ன எடுத்து வைக்கணும்னு தெரியல. அடுத்து என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல. எந்த திசையில நான் போகணும்னு எனக்கு தெரியல. யார்கிட்ட நான் பேசணும், என்ன பேசணும் எனக்கு எதுவுமே தெரியல. என்னோட ரெஸ்யூமேல என்ன போடணும்னு எனக்கு தெரியல. என்னோட வேலை அல்லது தொழில்ல அடுத்து என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல. இப்பவே அதுல இறங்கிடுறதா இல்ல காத்திருக்கலாமா எனக்கு எதுவும் தெரியல. இப்படி நிறைய கேள்விகள் மக்கள் கிட்ட இருக்கு. நிறைய நேரங்கள்ல மக்கள் பதட்டத்தோட முடிவுகள் எடுக்குறாங்க. ஒரு அழுத்தத்துல அவங்க முடிவுகள எடுக்குறாங்க. அவங்க சூழல பொறுத்து முடிவு எடுக்குறாங்க. ஆண்டவர் நம்மள என்ன வழியில நடத்தணும்னு விரும்புறாரோ, அப்படி நடத்துறதுக்கு சில நேரங்கள்ல சூழல்களையும் அனுமதிக்கிறாரு. ஆனா, அது மட்டுமே ஆண்டவர் நம்மள சரியான பாதையில நடத்துறதுக்கு வச்சிருக்கிற வழிமுறை இல்ல. இன்னைக்கு நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியின் வரத்த பெற்றிருக்கிறோம். நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வசிக்கிறாரு. இயேசு என்ன சொல்றாரு? அவர் நம்மை நடத்துவார். பரிசுத்த ஆவியானவர் நம்மள வழி நடத்துவார். நாம ஆவியில நடக்கணும். நாம பரிசுத்த ஆவியினால நிறைஞ்சு இருந்து அவரால நடத்தப்படணும். வேதாகமம் ரோமருக்கு எழுதின கடிதத்தில் தெளிவா சொல்லுது. எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். உங்களுக்கும் எனக்கும் ஒரு சிறப்பான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கும் எனக்கு ஒரு சிறப்பான நன்மை கிடைக்குது. என்னது? பரிசுத்த ஆவியானவராகிய ஆண்டவரே நமக்குள்ள வாழ்றாரு. அவர் நம்மள நடத்த விரும்புறாரு. அவர் நம்மள வழிநடத்த விரும்புறாரு. அவர் நமக்கு வழிகாட்ட விரும்புறாரு. இத நீங்க பலமுறை கேட்டிருக்கலாம். நான் இன்னொரு பகுதிய உங்ககிட்ட பகிர்ந்துக்க விரும்புறேன். இத பழைய ஏற்பாட்டு பகுதியிலிருந்து சொல்றேன். பழைய ஏற்பாட்ட வாசிக்கிறப்ப நமக்கு ஒரு விஷயம் நல்லா புரியும். புதிய ஏற்பாட்டு காலத்துல இருக்கிற நாம எவ்வளவு பாக்கியம் பெற்றவங்க தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இலவசமா கொடுக்கப்பட்டிருக்கிறாரு. அவர் நமக்குள்ளேயே இருக்கிறாரு. அவர் நம்மள நடத்துறாரு. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன் கேளுங்க. கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ இவ்விடத்தை விட்டு கீழ்த்திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராய் இருக்கிற கேரித் ஆற்றண்டையில் ஒளித்துக் கொண்டிரு. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். இந்த வார்த்தை யார் கொடுத்தது? கர்த்தரே கொடுத்தார். 5ஆம் வசனம் சொல்லுது, அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராய் இருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே தங்கியிருந்தான். அவர் அத பத்தி யோசிக்கவே இல்ல. ஆண்டவர கேள்வி கேட்கல. ஆண்டவரே, இது எப்படி நடக்கும்? ஆறு வத்தி போச்சுன்னா என்ன பண்றது? காகங்கள் வரலன்னா என்ன பண்றது? எனக்கு சோர்வாச்சுன்னா என்ன பண்றது? ஆண்டவரே, இதுல என்ன அர்த்தம் இருக்கு? நான் ஒரு ஊழியக்காரன். நான் ஜனங்களுக்கு ஊழியம் செய்யணும். ஆனா நீங்க என்ன ஓடி போய் ஆத்தோரத்துல தங்க சொல்றீங்க? இப்படிலாம் அவர் யோசிக்கவே இல்ல. அவர் அப்படியே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாரு. அதான் உங்களுக்கான வார்த்தை. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பாருங்க. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். அவர் மனசுல வேற எந்த மாதிரியும் யோசிக்கவே இல்ல. அவர் ஆண்டவரை முழுசுமா நம்பி புறப்பட்டாரு. ஆண்டவர் உங்களை நடத்துற இடத்துக்கு நீங்க போங்க. யோசிக்க வேணாம், ஆராய வேணாம், உட்கார்ந்து வேற வாய்ப்புகளை பத்தி யோசிக்கவே வேண்டாம். கீழ்ப்படிஞ்சா மட்டும் போதும். இதத்தான் ஆண்டவர் நான் செய்ய விரும்புறாருன்னு புரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும். அதுக்கு நீங்க அந்த அளவுக்கு ஆண்டவரோட நெருங்கிய உறவுல இருக்கணும். ஆண்டவரோட நீங்க அப்படி ஒரு இடத்துக்கு வளரணும். இத ஆண்டவர் தான் சொல்றாரு. இது ஆண்டவருடைய குரல். ஆண்டவர் தான் என்ன நடத்துறாருன்னு சரியா தெளிவா சொல்ற அளவுக்கு நீங்க வரணும். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே தங்கியிருந்தான். 6ஆம் வசனம், காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். தேசத்தில் மழை பெய்யாதபடியினால் சில நாளுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிற்று. இங்க பாருங்க, இத சொன்னது ஆண்டவர் தான். ஆனா என்ன நடந்துச்சு? இது இன்னொரு பிரசங்கம். ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீ அங்க போ, அந்த ஆற்று தண்ணீரை குடி. ஆண்டவர் தானே சொன்னாரு.
ஆற்று தண்ணீரை குடிப்பேன்னு அவர் தான் சொன்னாரு. ஆனா, இப்ப அந்த ஆறு வத்தி போயிருச்சு. இது முரண்பாடா தெரியலாம். இந்த பகுதியிலிருந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு பிரசங்கம் செஞ்சிருக்கிறேன். ஆனா, இத நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீ ஆற்று தண்ணீரை குடிப்பாய்ன்னு ஆண்டவர் தான் சொன்னாரு. ஆனா, இப்ப அந்த ஆறு வற்றி போயிருச்சு. சில சமயங்கள்ல இப்படிதான் உங்களோட வாழ்க்கை ஆண்டவர் பேசினதுக்கு மாறுபாடா இருக்கலாம். ஆண்டவரே இது செய்யணும் நீங்க தானே சொன்னீங்க. ஆனா நான் இப்ப தோத்து போன மாதிரி நிக்கிறேனே. நீங்க தான் நடத்துறீங்கன்னு நான் நம்பினேன். நீங்க தான் என்ன நடத்துறீங்கன்னு நான் உணர்ந்திருந்தேன். ஆனா நீங்க சொன்னது இனிமே நடக்கிற மாதிரி தெரியலையே. ஆண்டவரே நீங்க எங்க இருக்கீங்க? என்ன நடக்குது? நீங்க சொன்னத நான் தப்பா புரிஞ்சுகிட்டேனா? இங்க தான் நீங்க கவனிக்கணும். வசனம் 8 சொல்லுது. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர் நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். இங்க நீங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, எலியா தன்னோட சூழல்களை பொறுத்து எந்த முடிவும் எடுக்கல. தன்னை சுத்தி என்ன நடக்குது அப்படின்னு அதை வச்சு எந்த முடிவுக்கும் அவர் வரல. தன்னோட உணர்வுகளை வச்சு அவர் எந்த முடிவும் எடுக்கல. லாஜிக்கலா அவர் யோசிக்கல. ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதன்படி நடந்தாரு. அவர் எடுத்த ஒவ்வொரு அடியும் கர்த்தரே சொன்னது. கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அதன் பிறகே அவர் அடுத்த அடி எடுத்து வச்சாரு. நீங்க ஒரு விஷயத்த இதுல புரிஞ்சுக்கணும். நீங்க ஆண்டவரால தொடர்ந்து நடத்தப்படுற ஒரு இடத்துக்கு வரணும். நீங்களாவே எந்த ஒரு முடிவும் எடுத்துறாதீங்க. எந்த முடிவையும் பதட்டத்துல எடுத்துறாதீங்க. உங்களோட உணர்வுகள் என்ன சொல்லுதோ அதன்படி போயிடாதீங்க. உங்களோட உணர்ச்சிகளுக்கு செவி சாய்ச்சிராதீங்க. சூழல்கள் எப்படி நடத்துதோ அப்படி நீங்க போயிடாதீங்க. சில சமயங்கள்ல சூழல்கள் ஆண்டவர் சொல்றதோட முரண்பாடா தெரியலாம். பாருங்க ஆறு வத்தி போகுது. ஆனா ஆண்டவர் ஒண்ணுமே சொல்லல. எலியா பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. அவர் கண்ணுக்கு முன்னாடி ஆறு வத்தி போயிட்டே இருக்குது. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, அவர் பார்த்துப்பாரு அப்படின்ற மாதிரி எலியா உட்கார்ந்திருந்தாரு. ஆறு முழுசுமா வத்தின பிறகு ஆண்டவர் அங்க பேசினாரு. இதுதான் நீங்க இருந்து கிளம்புறதுக்கான நேரம் அப்படின்னு. கவனிங்க அவர் அவசரப்படவே இல்ல. நீங்களும் நானும் அங்க இருந்திருந்தா, ஐயோ ஆறு வத்தி போயிட்டே இருக்குதே என்னப்பா நடக்குது? ஆண்டவர் ஒண்ணுமே சொல்லாம இருக்கிறாரு அப்படின்னு அத பத்தியே நம்ம யோசிப்போம். அத பத்தியே கவலைப்பட்டுட்டு இருப்போம். அதுதான் திரும்ப திரும்ப நம்மளோட மனசுல நம்மள அறியாமல ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா அந்த எலியாவ பாருங்க, ஆறு வத்தி போச்சுன்னு அவர் ஓடி போகல. வத்திக்கிட்டே இருக்குது. அது முழுசுமா வத்தி போகுது. ஆனாலும் ஆண்டவர் சொன்ன பிறகு தான் அவர் அங்கிருந்து நகர்ந்து போனாரு. உங்களுக்கு என்ன தேவை? எப்ப தேவை அப்படின்னு ஆண்டவருக்கு தெரியும். அவர நம்புங்க. உங்களுக்கு எது சிறப்பானதுன்னு அவருக்கு தெரியும். உங்கள எப்படி நடத்தணும்னு அவருக்கு தெரியும். நீங்க அவரோட உள்ளங்கையில இருக்கிறீங்க. நீங்க அவரோட விலைமதிப்பான ஒரு பொக்கிஷம். நீங்க அவர முழுசுமா நம்புற ஒரு இடத்துக்கு வாங்க. ஒருவேள அத ஏத்துக்க முடியாததா இருக்கலாம். ஜான் ஆண்டவர நம்புறேன். ஆனா ஆறு வத்தி போகுதே. கவலைப்படாதீங்க. நீங்க எப்ப அடுத்த இடத்துக்கு நகரணும்னு ஆண்டவருக்கு தெரியும். அவர் சொல்லுவாரு, அவரால நடத்தப்படுங்க. ஆண்டவர் உங்கள வழிநடத்துற ஒரு இடத்துக்கு வாங்க. உங்களோட சூழலோ, உணர்வோ, உணர்ச்சிகளோ, வெளிப்புற அழுத்தங்களோ இல்ல. ஆண்டவரே உங்கள நடத்தட்டும். அவரே சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்கிறவர். ஆமென். கர்த்தர் உங்கள ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய பகுதிகளில் பிரசங்கிக்க என்னை அழைக்க நீங்க விரும்பினா, டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற இமெயில் மூலமா என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம். பிரியமானவங்களே, இந்த செய்தி மூலமா நீங்க உற்சாகம் அடைஞ்சிருப்பீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன், நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் மூலமா என்ன ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகளை பெறலாம். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியூயல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். பாட்காஸ்ட் எபிசோடுக்கு நீங்க உங்களோட ரேட்டிங், ரிவ்யூ கொடுத்து ஷேர் பண்ண மறக்காதீங்க. www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லையும் இது எல்லாமே இருக்கும். இந்த ஊழியத்தால நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருந்து மற்றவங்களுக்கும் இதே ஆசீர்வாதம் சேரணும்னு விரும்பினா, நீங்களும் எங்க கூட சேர்ந்து ஆண்டவரோட ராஜ்யத்தை கட்டுற இந்த பணியை உங்களோட நிதி ஆதரவு மூலமாகவும் தாங்கலாம். கூகுள் பே அல்லது நெட் பேங்கிங் அல்லது பேபால் மூலமா நீங்க ஆதரவு தரலாம். எல்லா விவரங்களையும் டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.